ஏசு கிறிஸ்து சொன்ன உவமைகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விதைப்பவனின் உவமை. விதைக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய நிலத்துக்கு புறப்பட்டு போறாரு. போகின்ற வழியில தன்னுடைய கையில் இருந்த சில விதைகள் வழி அருகே விழுது. அந்த விதைகளை பறவைகள் வந்து பட்சித்து போடுது. கொஞ்ச தூரம் முன்னாடி நடக்கும்போது மறுபடியும் தன்னுடைய கையில இருந்த சில விதைகள் மண்ணில்லாத கற்பாறை உள்ள இடங்கள்ல விழுந்து போகுது. அந்த விதைகள் அந்த மண் ஆழமா இராததுனால சீக்கிரமா முளைச்சு வந்து வெயில் ஏறின போது உடனே வாடி போயிருது. இன்னும் கொஞ்ச தூரம் போகும்போது சில விதைகள் முள் உள்ள இடங்கள்ல விழுந்து போகுது. அந்த இடத்துல முள் வளர்ந்து அந்த விதைகள் வளரும் போது அதை கூட சேர்த்து நெரித்து நசுக்கி போடுது. இன்னும் கொஞ்ச தூரம் போன உடனே தன்னுடைய நிலம் வந்துருச்சு. இப்போ இந்த விதைகள் நல்ல நிலத்துல விதைக்கப்படுது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் உடனே அது நல்லா வளர்ந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இந்த உவமையை சொல்லிட்டு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த வழி அருகே விழுந்த விதை எப்படி பறவைகளால நொடி நேரத்துக்குள்ள எடுக்கப்பட்டு பயனற்று போனதோ அதே போல பிரயோஜனமற்றவர்களின் இருதயத்தில் விழக்கூடிய சில வேத வசனங்களும் பிரயோஜனமற்றதாகவே இருந்துவிடும். ஏன் அப்படின்னா பறவைகள் எப்படி அந்த விதையை கொத்தி கொண்டு போனதோ அதே போல சாத்தானும் சில நொடிக்குள்ள வந்து அவங்க இருதயத்திலிருந்து அந்த வசனத்தை எடுத்துட்டு போயிருவான். அதாவது ஒரு காது வழியா கேட்டு மறு காது வழியா வசனத்தை அப்படியே விட்டுருவாங்க. ரெண்டாவது, பாறையுள்ள நிலத்தில் விழுந்த விதை. விதைச்ச உடனே வளர்ந்து வந்துடும். ஆனா வேர் ஆழமா இல்லாததுனால வெயில் அடிச்ச உடனே தாங்க முடியாம வாடி போயிரும். அதாவது சிலருக்கு வசனங்கள் கற்பிக்கப்படும் போது அதை உடனே ஏற்றுக்கொண்டது போல தோன்றும். ஆனா உலகத்தில் இந்த வெயில் போன்ற ஏதாவது பாடுகள் உபத்திரவங்கள் வந்தா நொடி நேரத்துக்குள்ள அந்த வசனத்தை மறந்துடுவாங்க. அதை அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. மூணாவது, முள்ளுள்ள நிலத்தில் விழுந்த விதை. அதாவது சில மனுஷருக்கு வார்த்தைகளை கேட்கும் போது அதை உடனே ஏற்றுக்கொள்வாங்க. விசுவாசமும் இருக்கும். நல்லபடியா தழைச்சு வளர்ந்து வரணும்னு நினைப்பாங்க. ஆனா முள் போன்ற சில உலக நெருக்கடிகள் வரும்போது அந்த உலகத்தின் உள்ள விஷயங்கள் வசனத்தை மேற்கொண்டு உலக விஷயங்கள் வசனத்தை விட அதிகமா வளர ஆரம்பிக்கும். அப்போ வசனம் காணாம போயிரும். கடைசியா நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அதாவது சிலருக்கு வசன வார்த்தைகள் இருதயத்தில் ஆழமா பதியும். அதன்படி கடைபிடிச்சு முதல் 3 விஷயங்கள்ல பார்த்த மாதிரி சாத்தானுக்கோ உலக பிரகாரமான முள்ளுக்கோ இல்ல உலக பிரகாரமான கற்பாறைகளுக்கோ இடம் கொடுக்காம அவங்களுடைய இருதயத்துல ஆழமா விதைச்சு அவங்க வாழ்க்கையில அதை கடைபிடிச்சு அதன்படி வாழ்வதற்காக முனைப்படுவாங்க. அது அவங்களுக்கு 100 மடங்கா பலன் தரும்னு வேத வசனம் சொல்லுது. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம அன்றாடம் நிறைய வசனங்களை கேட்கிறவங்க. ஆனா இந்த எந்த நிலத்தை போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்குன்னு நம்மளை இன்னைக்கு சோதித்தறியணும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல நம் இருதயத்தில் நாம் கேட்கிற ஒவ்வொரு வசனமும் ஆழமாக பதிந்து 100 மடங்கு பலன் தர இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென்.